என்றும் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிற தெய்வம். ஆமென். உலகத்தில் இருக்கிறவர்கள் நிம்மதிக்காக எங்கெங்கேயோ தேடி அலைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சமாதானத்திற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி உண்டாகும்படியாய் அல்லேலூயா, எங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போறாங்க, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. உலகத்திலே திருப்தியாய் சமாதானமாய் வாழும்படியாய் செய்கிற எல்லா விதமான வேலைகளிலேயும் நிம்மதியை தேடி மனிதன் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறான். நிம்மதிக்காக, சமாதானத்துக்காக, சந்தோஷத்துக்காக அவன் எங்கெங்கயோ ஓடிக்கொண்டிருக்கிறான். படத்தை பார்க்கறான், தண்ணி அடிக்கிறான், எங்கன்னா என்ன பண்றான், உலகம் சுத்தி பார்க்கலான்னு போறான். பீச்சுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா, உலகம் முழுவதும் மனிதன் எங்க ஓடினாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் என்ன பண்ணல இல்லை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடம் இருக்குதுன்னா அது ஆண்டவருடைய ஆலயம் தான். அவர் சமூகம் மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அவருடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு நிம்மதியை கொண்டு வரும். சமூகம் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. சமூகத்துக்கு வரும்போதுதான் அவர் நம்மளோடு கூட பேசுகிறார், அவர் நம்மை எச்சரிக்கிறார், அவர் நம்மளோடு கூட ஒரு வார்த்தைகளை பேசுகிறார். நம்முடைய தெய்வம் பேசுகிறவர். கூட நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அல்லேலூயா. நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம், உம்முடைய பரிசுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. பரிசுத்த பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் அசால்ட்டா சொல்றான், எனக்கு யாருமே இல்ல. நீ யாருமே இல்லைன்னா கடைசி வரைக்கும் யாரும் இல்லாத அனாதையா தான் என்ன பண்ணி ஆகணும், இருந்தாகணும். நான் சொல்றேன், என்னைக்கும் அந்த வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது. நம்ம சொல்லணும், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதுல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நான் எங்க அப்படி மாறுவேன்? எனக்கு யாருன்னா அற்புதம் செய்வாங்களா? நான் எதனா ஒரு அடையாளத்தை பார்ப்பேன்னா நான் வந்து உட்காந்துக்கிறேன். என்ன போய் என்ன சொல்றீங்க நீங்க? அற்புதம் அடையாளம். நான் சொல்லுகிறேன், சிறு பெண் மூலியமா ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுக்கிறார். பைபிள்ல சின்ன பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்படியானால் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் கொண்டும் தேவன் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரையும் கொண்டும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டுல இருந்து நடந்து வரீங்க பாத்தீங்களா சர்ச்சுக்கு, அதுவே ஒரு பெரிய அடையாளம். ஆமென். உங்களை பார்ப்பாங்க, கேட்பாங்க, எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறேன். இது ஒரு பெரிய அடையாளம். இயேசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு நட்சத்திரம் எப்படி வழிகாட்டினதோ அப்படி இது ஒரு அடையாளம். பாருங்க, அருமையான சிஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்போ அவங்க வரத இவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க பாக்குறாங்க. ஜான்சனை அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரத பாக்குறாங்க. அது அடையாளம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய பிள்ளைகள் என்பதற்கு நம்ம தான் அடையாளம். அல்லேலூயா. அப்போ இத பார்த்த உடனே இந்த பிள்ளைகள் என்ன பண்றாங்க, கூட வராங்க. ஆமென். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்ம மேல் வைத்த அன்பு பெரியது. ஆமென். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி எங்க கிடைக்குதா பாருங்க, ஒரு ஐக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. சிரிச்சா என்ன பண்றோம், பல்லு கூட கீழே கொட்டி ஊந்துற மாதிரி. எதுவா இருந்தாலும் சபைக்கு வர்றது எதுக்குன்னா, நம்ம சிரிச்சு மனதில் இருக்கிற வேதனை கவலைகளை மறந்து மனமகிழ்ச்சியோடு கூட போகும்போது என்ன பண்ணணும், நம்ம போக வேண்டும். அப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எல்லா அதிகாரங்களையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்ம தானே சொல்றோம், ஒண்ணும் இல்லையே, எனக்கு யாருக்குறா சொல்லு பார்க்கலாம். இன்னும் இது எனக்கு பரலோகமே நமக்காக வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. அல்லேலூயா.
நம்மை பிள்ளைகளாக பார்க்கிறார். நம்ம தவறு செய்தா மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நம்ம அவரை விட்டு விலகி போனா நம்மளை தேடி வருகிறார். பாருங்க, இந்த வேத பகுதியுடைய அடுத்த வார்த்தை, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவளுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போ பிணியாளிகளை குணமாக்குறதற்கு கரத்தை நீட்டும் போது உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு பேசுறதுக்கு அனுகிரகம் தருங்க. இதை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட தேவனிடத்துல பணிவன்புடன் நாம் கேட்க வேண்டும். 31 பாருங்க, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆவியினாலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அந்த எப்போதும் பரிசுத்த ஆவியின் நிறைதலோடு நாம் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. யார் இருக்கிறார் உனக்கு? யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு அம்மா ஜெபம் பண்ணிச்சான், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம், அனாதி தேவன் நம்முடைய தேவன், யாரும் இல்லாத வானம் பூமி சூரியன் சந்திரன் எதுவும் இல்லாத போது அனாதையாய் தனியாய் தனித்து விடப்பட்டவராய் அவர் ஒருவர் மாத்திரம்தான் இருந்தால் நல்ல செய்தி எடுத்துக்கிறார். அவரு இந்த அம்மாவுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல, வீட்டுக்கு போய் முட்டி போட்டு அனாதி தேவன் தனியா இருந்தாரு, அனாதையா விடப்பட்டிருந்தான். ஒண்ணு இந்த அம்மா ஜெபம் பண்ணிக்குது, ஏசப்பா நீ ஒரு அனாதை நான் ஒரு அனாதை, நம்ம 2 பேருக்கும் யாரு இந்த உலகத்துல நான் உனக்கு நான் ஆதரவு, எனக்கு நீ ஆதரவு. அன்புன்னு சொல்லும் போதே 100க்கு 100. யாரெல்லாம் அவர் வந்து அப்பா பிதாவே கூப்பிடுறீங்களோ அவர் சொல்றாரு, மகனே மகளே அழைக்கிறார். ஆமே. 32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வருகிற நம்ம எல்லாரும் ஒரே இருதயம் உள்ளவர்களாய் ஒரே மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். சபை என்பது ஒரு குடும்பம். வந்துட்டால் சகோதரன் சகோதரி. ஆமென். உள்ள வந்த உடனே நீ சொல்லணும், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஸ்தோத்திரம் அண்ணா, ஸ்தோத்திரம் அக்கா, ஸ்தோத்திரம். அப்போ இதை சொல்லி நம்ம உற்சாகப்படுத்தணும். ஆமென். பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் ஜெபித்ததினால், ஆண்டவரை ஆராதித்ததினால், அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டதினால், அவர்கள் பிரியம் கொண்டதினால் வேத வசனம் சொல்கிறது அவர்கள் கூடின இடம் அசைந்ததாம். பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்களாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதனால தனித்தனியாய் இருந்த இதயங்கள் ஒன்றாக இணைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இங்கே சபைக்குள்ள வந்துட்டாலே நம்முடைய இருதயங்கள் ஒண்ணா மாறினோம். ஹல்லேலூயா. ஒரே பார்வை, ஒரே கண்ணோட்டம், ஒரே தரிசனம். அப்போ ஒரே மனம் உள்ளவர்கள். அப்போ ஒரு மனம் தான், நம்ம கிட்ட 2 மனம் இல்ல. ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களா மாறணும். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அப்ப எல்லாம் இது என்று அது வந்து இது என்று சொல்ல முடியாது. இந்த சேர் என்று நீங்க சொல்ல முடியுமா? பேர் எழுதி வைக்கல, எந்த சேர் வேணா எடுத்துக்கலாம். வீட்டுல அப்படிதானே இருப்பான். ஊழியத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, ஏன்னா நம்ம ஒரு குடும்பம் இரு. அப்ப பாருங்க, எதுவுமே நம்மளுது கிடையாது. இங்க வந்துட்டா இது நான் வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லவே கூடாது. ஆனா இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்முடையது. நம்ம எல்லாருமே பொதுவாக கண்ணும் கருத்துமா அதை பாதுகாக்க வேண்டும். சில பேர் பாருங்க, வேலை செய்யற இடத்துல ஓனர் என்ன திட்டாங்கன்னா எது மேல நம்ம கோவத்தை காட்டுவாங்க? பொருள் மேல. ஒரு தரிசனம், ஒரு வாஞ்சை, ஒரு பாரம் இருந்து சர்ச்சைக்கு நம்ம வரும்போது இங்கே வைப்பது நலம். ஆமே. நம்ம வீட்டுல அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அவர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அதிகாரங்களை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நம் சபையில ஒரே இருதயம் உள்ளவர்களாய் ஒரே மனம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் எல்லாவற்றையும் பொதுவாய் நாம் வைத்து நாம் அனுபவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் அதை பராமரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி செய்யும் போது சபையானது மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். 34 நிலங்களையும் வீடுகளையும் அவர்களை விற்று விற்கப்பட்ட விலை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள்.
அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும். பாருங்க, அப்போஸ்தலர்கள் எழும்பி பேசும்போது எல்லாரும் இதுல அப்படியே ஆவியில மெய் மறந்துட்டுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட எல்லாரும் ஒரு இருதயம், எல்லாரும் ஒரு தரிசனம், எல்லாருக்கும் ஒரே மனம் உண்டாயிடுச்சு. யாருக்கும் வேற வேற எண்ணம் கிடையாது, யாருக்கும் வேற வேற ஆசை பாசம் கிடையாது. அன்பானவர்களே, பாருங்க, எல்லாவற்றையும் வித்துட்டாங்களாம். போய் அவங்க சொத்து வித்துட்டாங்க, அவங்க இடத்த வித்துட்டாங்க, அவங்க கையில இருந்த வீட்டை வித்துட்டாங்க, மொத்தத்தையும் வித்தியத்தை சர்ச்சில போட்டாங்க. இவ்வளவு பெரிய மாற்றம் அவங்களுக்குள்ள உண்டாகிது. நான் எங்கேயும் போக மாட்டோம், வீடு வேணா, வாசல் வேணா, இடம் வேணா, வேலை வேணா, எதுவும் வேணாம், பாஸ்டர் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ணீங்களோ. இததான் ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல செஞ்சதை கடைசியா நான் முடிச்சிடலாம், நேரம் நமக்கு இல்லை, ஆனாலும் இதை வாசித்து முடிக்கலாம். 36 சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபேர் கொண்டவனும் ஆகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. அவன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆஸ்திகளை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறான். ஆமென். அதுக்கு 5ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், அனனியா சபீரா என்ன பண்றாங்க. அவங்களும் அதே போல அவன் தத்தம் வச்சிட்டானா நம்மளும் என்ன பண்ணிருப்பான். அல்லேலூயா. இப்ப நம்ம எப்போதுமே மனமுகந்து ஆண்டவருக்கு கொடுக்கறதுலயும் செய்யறதுலயும் எல்லா காரியத்திலும் ஜெபம் கூட அப்படித்தான் செய்யணும். நிர்பந்தமா போய் ஜெபிக்காதீங்க, கஷ்டப்பட்டு போய் ஜெபிக்காதீங்க, அப்படியே ஏதோ ஜெபம் போய் பண்ணமேன்னு ஜெபிக்காதீங்க. வாஞ்சியோடு, ஆவலோடு, ஒரு தாகத்தோடு, இன்னைக்கு ஆண்டவரோடு கூட என்ன பண்ண போயிட்டு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? கையெல்லாம் தூக்கணும், சொல்லலாம் வேணாம், நமக்குள்ள ஒரு வாஞ்சி வேணும், நீங்க ஜெபிக்கணுங்க. பர்னபா செய்தது போல அனனியா சப்பீராவால செய்ய முடியல. பர்னபா மொத்தத்தையும் கொடுத்துட்டு அவர் ஆண்டவரோடு இருக்காங்க, நான் சபையிலே இருக்கிறேன் அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஆனா அனனியா சப்பீரா எல்லாம் கொடுத்துறேன்னு சொல்லி கமிட்மெண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து 2 பேருக்கு பணத்தை பார்த்த உடனே இப்ப மைண்டு மாறுது. எல்லாம் ஒரு கால்குலேஷன் வந்த உடனே செய்யணும்னு நினைச்சதை நம்மளால என்ன பண்ண முடியுப்பா. அப்போ இதை அனனியா சப்பீரால் அது நிலமா இருந்த வரையும் அவன் கண்ணுக்கு வாங்கணும், கண்ணுக்கு பொறுக்கலையான ஒரு சில பேர் கடவுளுக்குன்ற மைண்டு மாறிட்டு கொஞ்சம் எடுத்து என்ன பண்றாங்களா. இவர்கள் 2 பேர் அப்படியே எதுக்கு, அதான் பிசாசு என்ன பண்றான், மடத்தனமான மூடதனமான சிந்தையை அவங்களுக்குள்ள என்ன பண்றான். அதனாலதான் பேதுரு கேக்குறாரு, நீங்க விட்டுற பணம் இவ்வளவுதானா, அப்போ கூட உண்மையை சொல்லிக்கலாம். ஓகே, நான் முடிச்சுட்ட செய்தி. அப்ப பாருங்க, நம்ம எதை செய்தாலும் அப்பாவுக்கு ஊழியத்துக்கு ஆண்டவருக்கு நாம் செய்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்குற சத்தியம் என்னன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு. அவர் நம்முடைய தகப்பன், தந்தை உள்ளம் கொண்டவர். நம்ம அவர்கிட்ட உரிமையோடு போய் கேட்கும் போது அதை அவர் செய்கிறார். நம்மளும் அவர் நம்முடைய தகப்பன் என்று சொல்லி அந்த அதிகாரத்தோடு நம்ம என்ன பண்ணோம், சமூகத்துல போகணும், நம்முடைய சமூகத்துல கேட்கணும். கேட்கும் போது அவர் நமக்கு எல்லாத்தையும் என்ன பண்றாரு.